கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்ன என்பதை தான் நாம் தியானித்து அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. தேவஜனமே, இந்த உலகத்தில் சில கட்டளைகள் இருக்கிறது, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது. அதாவது சாலையில் போக வேண்டும் என்றால் எப்பொழுது கடக்க வேண்டும், எப்படியாய் போக வேண்டும் என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. அதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்குள்ளும் சில காரியங்கள் இருக்கிறது. நான் இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்று தனக்கான சில காரியத்தை நியமித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் எல்லா காரியத்திலும் நல்லதா என்றால் யோசிக்க வேண்டிய விஷயமே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அநேக காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு என்ன சரின்படுகிறதோ அதை செய்கிறார்கள். மற்றவர்களை குறித்து கவலை இல்லை, மற்றவர்கள் என என்ன நினைப்பார்கள் என்று கவலை இல்லை. எனக்கு இது சரி என்று படுகிறதா, நான் செய்வேன் என்று செய்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம். என் மகளே, என் மகனே, நீ அப்படி இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பார்வைக்கு சிலது சரியாய் தோன்றலாம், உன்னுடைய கண்களுக்கு சிலது ஏற்றதை போல தோன்றலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம், கர்த்தரோ அவனுடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்கிறார் என்று. தேவ ஜனமே, உலகத்தில் உள்ளவர்களைப் போல நாம் வாழ்கிறவர்களாய் இருந்தால் நாம் இஷ்டப்படி செய்வது சரிதான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருக்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் வாழுகிறதை போல நாம் வாழக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். நமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை அனுபவிக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், இதையெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, இது தவறோ என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், தேவ பிள்ளைகளே, தவறு என்று ஒன்று உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டாலே அதை தயவு செய்து செய்வதை விட்டு விடுங்கள். அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்பதை சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் எனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. இதில் இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு தவறு இல்லை என்று தோன்றினால் நான் செய்யலாம், உண்மைத்தான். ஆனால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். அவருடைய தரிசனம் என்னை குறித்து வேறு விதமாய் இருக்கிறது. அவர் விரும்புகிறபடித்தான் நான் செய்வேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் நான் என் இயேசுவுக்கு எது சித்தமோ, இயேசுவுக்கு எது பிரியமோ அதை மட்டும் தான் செய்வேன் என்று நீங்கள் உங்களை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வாழ அர்ப்பணியுங்கள். அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் செய்தான். அதுவரை கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவன், சபைகளை துன்பப்படுத்தினவன், ஆண்டவர் அவரை சந்தித்த போது ஆண்டவர் எந்த காரியத்தையும் விட்டுவிடு என்று சொல்லவில்லை. ஆனால் அவரே தான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். இதுவரை நான் உலகத்தில் உள்ளவன், எனக்கு விருப்பமானதை எல்லாம் செய்தேன், எனக்கு சபையை அழிப்பது விருப்பமாய் இருந்தது, நான் செய்தேன். ஆனால் இனி நான் அப்படி அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துதான் வாழ்கிறார் என்பதை அறிந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு ஆசை இருந்தாலும் அது எனக்கு தகுதியாயிராது என்று உதறி தள்ளினாரே. இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வாலிப பிள்ளையாய் இருக்கலாம், உனக்கு அநேக ஆசைகள் வரலாம். அவர்களைப் போல நானும் இதை அனுபவிக்க வேண்டும், இதில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று ஆசைகள் வரலாம். அது தவறல்ல. ஆனால் அனுபவிப்பதுதான் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள். அப்படிப்பட்ட ஆசைகள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய்விடுங்கள். ஆண்டவரே, இந்த ஆசை எனக்கு வேண்டாம், உம்மேல் ஒரு ஆசையை கொடும் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் அந்த ஆசை வேறு விதமாய் மாறும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை, உங்களுக்கு சரியானதை அல்ல, ஆண்டவருக்கு எது விருப்பமோ, ஆண்டவருக்கு எது சரியோ அதை செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.